நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிருங்க. ஆனால் அப்படியே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ பெரிய ஒர்க் இல்லை, நான் ரெகுலர் ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் டெய்லி ஒரே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. ரெகுலராக சொல்கிறதான், பட் உண்மையாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் ட்ராக் ரேசிங்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி இதில் பார்க்க போகிறீங்க. அதை தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா இந்த ஒரு வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோல்பர்ட். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், இல்லை பப்ளிக் செக்டராக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்க தனி கேட்டகரியாக உங்களுக்காக நான் வேறு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோ டெஃபினட்டாக நீங்கள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமாக ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் இருப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், டெய்லியும் போவோம், லாகின் பண்ணுவோம், ரொட்டீன் ஒர்க் தான், டெய்லி அதே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சம் லெவலுக்கு அப்புறம் சில இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேற ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னு சொல்லி தான் முடிப்போம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க ரெஸ்யூமை பில்ட் பண்ணுவாங்க, ஸ்கில்ஸை கெயின் பண்ணுவாங்க, திருப்பி ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, திருப்பி இதே ரிப்பீட் ஆகும். அது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? செலக்ட் ஆவாங்க, உள்ள ஏதோ ப்ராஜெக்டில் பிளேஸ் ஆவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ல ஏற்ற மாதிரி விஷயத்தில் தப்பாக சொல்கிறேன்ல, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டு அவங்கள மோல்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த விஷயத்தில் மோல்ட் ஆகி கடைசியில் வெளியே வருவாங்க. கடைசியில் இந்த வருஷத்தில் என்னதான் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இருக்காது, வருஷம் முடிஞ்சிருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் போவோம். இன்னொரு ஜாப்புக்கு போகும்போது தான் ஒரு பெரிய டென்ஷனே ஸ்டார்ட் ஆகும். திருப்பி ஃப்ரெஷர் மாதிரி புதுசாக படித்து திருப்பி ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே போராடுவோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை ஐடி கூட இருந்தாலும் சரி, இந்த ஒரு லூப்பில் மாட்டி தான் அதான் சுற்றிட்டு இருக்காங்க. இதை நான் ரேக் ரேசிங்னு சொன்னேன். பட் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ரொட்டீன் ஒர்க்ஸ்லையும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருக்கலாம். நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயம் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ண போகும். நீங்கள் ஃபியூச்சரை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபியூச்சருக்கு முன்னாடி நீங்கள் தெம்பாவே சொல்லலாம், ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி. இந்த 3 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை மாஸ்டராக ஆக ட்ரை பண்ணுங்க. நான் ஏன் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் 10th 500 அப்படின்னு ஏம் வச்சேன். 500 இருக்குல்ல, 404 எடுத்தேன். என்னடா 500 சொல்லிட்டு 404 எடுப்பேன்னு கேட்குறீங்களா? என்னோட எய்மே அதுதான் மேக்ஸிமம் 500. ஸோ ஏன்னா நான் 501 எய்ம் பண்ண முடியாது, 500 தான் மேக்ஸிமம். நான் எய்மே மேக்ஸிமம் வச்சேன், ஆனால் அட்லீஸ்ட் அதனால் 404 இருக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மாஸ்டர் ஆகணும், நான் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஸ்கில்ல நான் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் 3 மினிட்டாவது ஆகலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு பிக் எய்ம், மேக்ஸிமம் எய்ம் வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ணிட்டு இருக்க அதே டெக்னிக்கல் ஃபீல்டில் அதே ஃபீல்டில் தான் உங்களால் நீங்கள் ஸ்கில்ல கெயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எதில் வேணால் கெயின் பண்ணலாம். உதாரணத்துக்கே எனக்கு பொதுவாக டிசைனிங், எடிட்டிங் இதில் ரொம்ப ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். என்னோட டெக்னிக்கல் ஃபீல்ட் மோஸ்ட்டாக கிளவுட், கோடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இதை தாண்டி எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இந்த கிராஃபிக் டிசைனிங் தான். ஆனால் அதில் என்னோட டைம் நான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதில் நிறைய கெயின்ஸும் பண்ணியிருக்கேன். நான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணதை விட இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். இப்போது நான் ஒரு ஸ்கில்லில் அட்லீஸ்ட் நான் ப்ரொஃபஷனல் ஆகலனா கூட எனக்கு அந்த ஸ்கில்ல ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு தெரியுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் வேணா இருக்கலாம், அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கில் தாண்ட வேண்டாம். இதில் நான் ஒரு ஸ்கில்ல ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், இது ஓகே எனக்கு முடிஞ்சிச்சு, அடுத்ததில் தவறு அப்படின்னு இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக லைக் 1 இயரில் நீங்கள் 365 டேஸ் அதை பற்றி படிக்கணும், அதை பற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது த்ரூ அவுட் த பீரியட் நீங்கள் அதிலே உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கலாம், உங்கள் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதர் தன் தட் வேறு எந்த ஃபீல்டில் வேணா இருக்கலாம். ஏன் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க காமர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இல்லை காமர்ஸில் இருக்கவங்க லைக் ஃபினான்ஷியலில் இருக்கவங்க டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் முக்கியமான விஷயம், லேர்ன் சம்திங் ஆர் லேர்ன் சம்திங் நியூ. இதென்ன சொல்ல வேணும்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எந்த ஒர்க் வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். பொதுவாக டெக்னிக்கல் பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் பர்சனாக இருக்கட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட் பர்சனாக இருக்கும், அவங்க ஃபீல்ட் ஓரியன்டான திங்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இதெல்லாம் என்னது, இது என்ன பண்ணும். மோஸ்ட்டாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை தாண்டி வேறு எதுவுமே பெருசாக தெரியாது. அப்போ நான் அதிகமாக அந்த ஃபினான்ஷியல் சைடில் மூவ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் எனக்கு அது பெருசாக போய் தெரியாது. உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஷியல், எக்கானமி இது எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், வாட் இஸ் பிஎஸ்சி, என்எஸ்சி, அண்ட் வாட் இஸ் கிரெடிட் கார்டு, வாட் இஸ் கிரெடிட் டெபிட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். இதெல்லாம் பேசிக் திங் தான். இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் போக போக என்கிட்ட யாராவது காமனாக கேட்டாங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் நானே அவங்களுக்கு சொல்லுவேன்.
அது ஒரு காமனான திங் தான். நான் இந்த விஷயம் தான் கற்றுப்பேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கணும், ஒரு ரோட்டில் போய் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக தோணும், அது என்னன்னு சொல்லி கற்றுக்கணும்னு தோணுனா அஃப்கோர்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணலாம், கற்றுக்கலாம். நீங்கள் அது ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் ஆகணும், பெரிய இன்டர்மீடியட் பர்சன் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக் ஒரு விஷயம் என்ன, வாட் இஸ் தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சாலே ஈவென்ச்சுவலி ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு க்ரோத்தை நீங்களே பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் பேசிக் ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க, அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்டர்ஸும் சரி, இல்லை மோஸ்ட் ஹையர் பண்ணுற பீப்புளுமே சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர்ஸாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த விஷயத்தை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்ரிடே நியூ டெக்னாலஜி அப்படின்றது வளர்ந்துட்டு இருக்கு. அந்த நியூ டெக்னாலஜியில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பேசிக்காவது வாட் இஸ் தட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். அஃப்கோர்ஸ் இது ஒர்த் இட் கைஸ், நீங்கள் அதை பண்ணணும். தேர்ட் மிக முக்கியமான விஷயம், இப்போ நான் உங்க முன்னாடி பண்ணிட்டு இருக்க விஷயம் கண்டென்ட் கிரியேஷன். ஆக்சுவலி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறோம், எல்லா விஷயத்தையும் படிக்கிறோம், ஏதோ ஸ்கில் நம்மளுக்கு ஏதோ விஷயம் தெரியுது. ஏன் எல்லாரும் அதை வெளியே சொல்லணும்னு நினைக்கிறாங்க? முக்கியமாக இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி ஒரு 10 பேரோ 15 பேரோ நம்மளுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக தெரியும். கண்ணமூடி யோசிச்சோன்னா இவங்கலாம் வருவாங்க, லைக் மதன் கௌரி, இர்ஃபான், இவங்க எல்லாமே வருவாங்க. ஆனால் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் போனாலே ஏன் நான் பேசுகிறேன், இனிமேல் எக்கச்சக்கமான பேர் பேசிகிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாமே இதை சொல்லிகிட்டே இருக்கணும்? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்கள வச்சுக்கலாமே, இல்லை நம்மளுமே அதை கற்றுக்க முடியுமே, ஏன் அது நமக்கே ஆல்ரெடி தெரியுமே, ஏன் இது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் மார்க்கெட்டிங், தட் இஸ் பிஸ்னஸ். இப்போ அது பிஸ்னஸாகவே மாறிட்டு வருது. குறிப்பாக சொன்னோம்னா ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணணும், எனக்கு விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிராண்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிராண்ட் எனக்கு பாப்புலராக எல்லாருக்கும் தெரியணும். அட்லீஸ்ட் அவங்க மைண்டில் யோசிச்சு பார்த்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக ஒவ்வொரு வீடியும் கதவை தட்டி சொல்லிட்டு இருக்கணும் நம்ம அவசியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் இருக்குது. இந்த வேர்ல்டில் எந்த புக்கில் எந்த ஒரு போதல் இருந்தாலும் அந்த மொபைல் மூலிமா நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு கிரியேட்டருமே அவங்க ரீச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டும் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ண வைப்பாங்க. லைக் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஸோ அந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ண வைக்கிறது மூலிமா எக்கச்சக்கமான ஆடியன்ஸை ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்து இத்தனை பேரை பார்க்க வைக்க முடியும். இது இன்னைக்கு பிஸ்னஸாகவே மாற்றுவது. ஆனால் பண்ணுற எல்லாருமே இதுக்காக பண்ணுறாங்கன்னா கேட்டால் அதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி பண்ணுறவங்க அவங்க பேஷன் டுவர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கிரியேட்டர்ஸ் அதிகமானனால என்ன அதிகமாக இருக்குன்னா கிரியேட்டர்ஸ் ஏஜென்சி. உதாரணத்துக்கு நான் எனக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன், ஆனால் எனக்கு டைம் இருக்காது எடிட் பண்ணுறதுக்கு. என்கிட்ட ஒரு 10 வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சிருவேன் ஒரே நாளில். ஆனால் எடிட் பண்ணுறது தான் மிக முக்கியமான வேலைன்னு சொல்லலாம், மிகப்பெரிய வேலை. சின்ன ஒரு விஷயம் பேசியிருப்போம், அது பெருசாக ஒரு கேஷோ மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா அது எடிட்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த எடிட்டிங் ஒர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு டைம் இல்லாதப்போ எடிட்டரை ஹையர் பண்ணுவாங்க. இதுக்காக ஏஜென்சியும் இருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை ரொம்ப கேட்சாக அவங்க எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுமாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா எல்லாராலையும் லைக் பிஸியாக இருக்க முக்கியமாக சொல்கிறேன். அப்படி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஈவன் இந்த சின்ன ஸ்டோரி எடுத்து போஸ்ட் பண்ணணுமோ இல்லை ஸ்டோரி போடணுன்ற டைம் கூட இருக்காது. அதுமாதிரி மீடியா ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேஜையே ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீடியா ஏஜென்சி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக க்ரோ ஆகிட்டாங்க. அதை தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் டிடிஎஃப் வாசன் அவர்களும் தெரியும். இப்போ அந்த பைக் பாடித்தெல்லாம் விற்கிறது, அந்த ஜிபிஎஸ் அந்த லோஷன்லாம் விற்கிறதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுமாதிரி எக்கச்சக்கமாக டிடிஎஃப் வாசன் அவர்கள் மட்டும் இல்லை, இதுமாதிரி எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸ் வந்து ஓன் பிஸ்னஸ் வந்து முன்னெடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ் ட்ரெக்காக ஒரு கோர்ஸ் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸையும் ஃபாலோவர்ஸையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு சொல்லி அதை பிஸ்னஸாக மாற்றி கன்வே பண்ணிட்டு இருக்காங்க மணியா. சரி, எக்கச்சக்கமான பேர் பண்ணிட்டு இருக்கனால தான் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு ஜாப் தேடுறோம் அப்படின்னா கூட அங்கேயே நிறைய காம்படிஷன் இருக்கும். படிக்கணும் அப்படின்னா கூட அந்த ஃபீல்டு எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யூடியூப் வரணும், இன்ஸ்டாகிராம் வரணும் அப்படின்னா கூட இங்கேயும் எக்கச்சக்கமான காம்படிஷன் தான். ஏன்னா நீங்கள் நல்லா பேசுவீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக் டேலண்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ரீச் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், அஃப்கோர்ஸ் இயர்ஸ் ஆகும். அப்படின்னும் போது இங்கே காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் படிக்கிற ஸ்கில்லையோ நீங்கள் பிடிச்ச விஷயத்தையோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா கண்டென்ட் கிரியேஷன் இருக்கும். இதனால உங்களுக்கு கொஸ்டின் வரும், இதனால எனக்கு என்ன யூஸ்? நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன், யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவேன், நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தா கூட இதனால எனக்கு என்ன யூஸ்ன்னு கிடைக்குன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் மூலமாக மணி கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண கற்றுப்பீங்க. உதாரணத்துக்கு நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணது போதுனா நான் எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றத முக்கியமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். முன்னாடி ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது ஒரு கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மட்டும் தான் தெரியும் ஒரு கிளிப்பை.
அது தானே எனக்கு அதில் எந்த ஒரு டூல்ஸோ எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரியாது. ஆனால் இப்போ 3 years 4 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ எக்கச்சக்கமான டூல்ஸ் நேம் அது எப்படி யூஸ் பண்ணோம், அனிமேஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் எனக்கு தெரியுது. இது ப்ரீமியர் ப்ரோ அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்கில். கிராஃபிக் டிசைன்லையும் சரி, எடிட்டிங் ஃபீல்ட்லையுமே சரி. இன்னொரு விஷயத்தில் நான் ஒரு மாஸ்டராக மாறிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மைண்ட் ஸ்டோல் தான். ஸோ நீங்கள் ஏதோ விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு ஸ்கில் உங்க கூட சேர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ நல்லா பேசுகிறேன் அப்படின்னா அது கூட ஒரு நல்ல ஸ்கில் தான். எக்கச்சக்கமான விஷயம் உங்க கூடயே வரும் நீங்க பிடிச்சதை பண்ணும்போது. அஃப்கோர்ஸ் இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணா கூட நீங்க ஃபியூச்சரை பழச்சிப்பீங்க. ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்க ஜாப் ஷட் டவுன் ஆகலாம், நீங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க் ஏதாவது இல்லாமலே போகலாம். அப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க பேஷன் டுவர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு பிடிச்சி பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் உங்களை காப்பாற்றும். ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் அது உங்களை காப்பாற்றும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அண்ட் லைக் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறதோட லைஃப் ரொம்ப முக்கிய போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.